வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. திருத்துறைப்பூண்டி மரைக்கா கோரை ஆற்றில் ஆகாய தாமரை அகற்றும் பணி ஜூன் 6 தொடக்கம். திருத்துறைப்பூண்டியில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு, எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு, திருவாரூர் மாவட்ட நீர்வளத்துறை இணைந்து முன்னெடுக்கும் திருத்துறைப்பூண்டி மரைக்கா கோரை ஆற்றில் 22 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் சேவைக்கான ஆலோசனைக் கூட்டம் திருத்துறைப்பூண்டியில் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மு. ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கே. ஜானகிராமன் வரவேற்றார். கிரீன் நீடா அமைப்பின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம்.ஏ.எஸ். முகமது ரபீக், மாணவ அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ப. பிரபாகரன், விவசாய சங்க பிரதிநிதிகள் அரியலூர் செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி வரும் ஜூன் 6 திருத்துறைப்பூண்டி அடுத்த ஓவர்குடி மரைக்கா கோரை ஆற்றில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரை செடிகளை அகற்றுவது என முடிவு செய்யப்பட்டது. இடும்பாவனம் அருகே மரைக்கா கோரை ஆற்றில் மேடாக உள்ள பகுதியையும், ஓவர்குடியில் மரைக்கா கோரை ஆற்றில் வளவனாறு கலக்கும் இடத்தில் உள்ள மண் திட்டுக்களை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். கூட்டத்தில் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் தலைவர் எஸ். செந்தூர்பாரி பேசுகையில், மரைக்கா கோரையாறு பாயும் பகுதிகளான மடப்புரம், சிங்காலந்தி, நெடும்பலம், ஓவர்குடி, பாண்டி, அம்மலூர், ஓவரூர், கீழப்பெருமழை, மேலப்பெருமழை, எடையூர், கோட்டகம், இடும்பாவனம், தொண்டியக்காடு, கற்பகநாதர்குளம், கீழத்தொண்டிக்காடு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதி கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளை ஒருங்கிணைத்து மரைக்கா கோரை ஆற்றில் உள்ள ஆகாய தாமரையை அகற்ற இருக்கிறோம். தேவையான இடங்களில் இயந்திரங்களை கொண்டும் ஆகாய தாமரை செடிகளை அகற்ற எக்ஸ்னோரா அமைப்பின் வாடகையில்லா இயந்திரத்தையும் பயன்படுத்த இருக்கிறோம். இச்சேவையில் பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்க வேண்டும் என்றார். கூட்டத்தில் நாகப்பட்டினம் நகர கிரீன் நீடா அமைப்பாளர் விக்னேஷ், பட்டிமன்ற பேச்சாளர் டேனியல் வில்சன், எடையூர் விவசாயிகள் வாசுதேவன், பஞ்சாபகேசன், பொன்னுதுரை, ஓவரூர் பாஸ்கர், சிவசங்கர், ராஜசேகரன், ராஜேந்திரன், குமார், கடுவேலி, செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இயற்கை விவசாய பொறியாளர் சிதம்பரம் நன்றி கூறினார். கிராம பொதுமக்கள் எல்லோருமாக இணைந்து இதை சாத்தியப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. உறுதியாக 6ஆம் தேதி அன்றைக்கு வேலை தொடர்வது என்பதும் உறுதியாக இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறோம். நன்றி. எந்த அமைப்பு திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை தாலுகாவில் ஒரு 50,000 ஏக்கர் பரப்பளவில் வடிகாலாவும் பாசன கால்வாயும் இந்த ஆறு விளங்குது. 22 கிலோமீட்டர் ஆறோட நீளம். திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் உள்ள வடபுறத்தில் தொடங்கி கீழே பெருமலை, மேலே பெருமலை, இடும்பாவனம், ஓவர்குடி, ஓவரூர் இந்த பகுதியில் அந்த பாசன கால்வாயும் வடிகாலாவும் கீழே தொண்டியக்காட்டில் போய் கடல் முத்துப்பேட்டையில் கடலில் கிடக்குது. இந்த ஆறு பல ஆண்டுகளாக இந்த ஆகாய தாமரை இதனால பிரச்சனை, தண்ணி பாய்கிறதுலேயும் பிரச்சனை, வடிகிறதுலேயும் பிரச்சனை. இதை எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு, கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு, திருவாரூர் மாவட்ட நீர்வளத்துறை இந்த அமைப்பெல்லாம் இணைந்து பொதுமக்கள் பங்களிப்போட பொதுமக்களை ஒரு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை திரட்டி தூர்வாரலாம் அப்படின்னு, ஆகாய தாமரை அகற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதை முடிவு செய்திருக்கிறோம். அதை எங்கெங்கே பிரச்சனை, இந்த மேடு ஆறுகளில் எந்தெந்த இடத்துல மேடாக இருக்குங்கிறத நீர்வளத்துறைக்கு பரிந்துரை செய்திருக்கிறோம். இதை வர உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஜூன் மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுச்சூழல் சார்ந்து நிறைய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதியாக நம்ம திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தொடங்கி திருத்துறைப்பூண்டியில் ஓவர்குடிங்கிற இடத்துல ஒரு 500க்கும் மேற்பட்ட அந்த பொதுமக்களை ஒன்று திரட்டி ஒரு முன்மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த ஆற்றில் உள்ள அனைத்து ஆகாய தாமரையும் ஒரே நாளையில் அகற்றுவதற்கான பணிகளை ஆட்களை கொண்டோ எந்திரங்களை கொண்டோ இதை தூய்மைப்படுத்துவதற்கு சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் இணைத்து திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள அனைத்து பொதுநல அமைப்புகளையும் பொதுமக்களையும் ஒன்று திரட்டி இந்த ஆகாய தாமரை அகற்றுவதற்கு முடிவு செய்யும்.